வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது செட்டிநாடு ஸ்பெஷல் கார சுயம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி இனிப்பு சுயம் எப்படி பண்ணுறது பார்த்துருப்போம். இந்த கார சுயம் உளுத்தம்பருப்பு, இந்த பச்சை அரிசி ரெண்டுத்தையும் ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் இதில் தாளித்து கொட்டி எப்படி இந்த சுயம் ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் டிடி பெருங்காயம் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு பெருங்காயம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்க, ஆனால் அந்த பெருங்காயம் எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ இந்த டிடி பெருங்காயத்தை பற்றி நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ரெசிபியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சை அரிசி 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, திருவிய தேங்காய் 3 பத்தை, வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், டிடி பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் ஃபுல்லாக செம்ம வாசனையோடு இருக்க போகுது. ஏன் கேட்டிங்கன்னா, டிடி பெருங்காயத்தை யூஸ் பண்ணி சமைக்க போகிறேன். டேஸ்டி பொருட்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவங்க 125 வருஷத்துக்கு மேலே நம்ம சமைக்கிற உணவில் சுவை கூட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டு கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பெருங்காயம். டிடி பெருங்காயம் ஃப்ளிப்டாப் மாடலில் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுற டைமில். பசும்பாலில் சீம்பால் எப்படி ஸ்பெஷலோ அதே போல் தான் பெருங்காய செடியிலேருந்து வர ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயாரிக்கிறது தான் இந்த டிடி பெருங்காயம். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிடி கட்டி பெருங்காயம் லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம் எதுக்காக சமைக்கும் போது யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா செரிக்கவும் செரிமான மண்டலத்தை சீராக வைக்கவும் பெருங்காயம் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, நம்மளோட குடல் சுத்தம் தான் நம்மளோட உடல் சுத்தம். ஹெல்த்தியான செரிமான மண்டலம் தான் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். ஒரு சிறு கைப்பிடி டிடி பெருங்காயம் நம்ம சமைக்கிற உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த டிடி பெருங்காயம் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார சுயத்துக்கு பச்சை அரிசி உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டினா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க போகிறோம். அதே டைமில் உளுத்தம்பருப்பு சில பேர் கம்மியாக போடுவாங்க. நான் எதுக்காக உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிருக்கேன்னா காரணம் இருக்குது. இந்த கார சுயம் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக மெதுன்னு வரதுக்கு உளுத்தம்பருப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு உளுத்தம்பருப்பு கம்மியாக போணுச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கம்மியாக போடலாம், ஒன்றும் தவறுதில்லை. அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு போடலாம். நான் போட்டிருக்கிறது ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. இப்போது இந்த அரிசியை உளுத்தம்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா ஊறின பிறகு டேரெக்டாக இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இட்லி மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்துக்கு அரைக்கணும். அதனால் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு பவுல்லேருந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றும் போது இந்த மாதிரி தான் இறங்கணும். அப்போ தான் கரெக்டான டெக்ஸ்சர். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, அதுக்கு பிறகு தண்ணி. இந்த தண்ணி எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா, இன்கேஸ் அந்த பேட்டர் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த பேட்டரோட டெக்ஸ்சர், அதாவது உங்கள் 4 விரல் எடுத்திங்கன்னா அப்படியே மாவு இறங்கணும், இந்த மாதிரி வரணும். இதுக்கு பிறகு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த எண்ணெயில் சூடான பிறகு கடுகு தாளிப்பாக போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை, வெங்காயம்.
காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போதும், அப்படின்னா 2 பச்சை மிளகாய் நீங்கள் போடலாம். அதே மாதிரி வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக வேண்டாம். டீ பெருங்காயம் தேவையான அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். பெருங்காயம் தூள் தான் நேரத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே பெருங்காயம் கட்டினா நீங்கள் கறிக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் வீட்டில் குழம்பு பண்ணினா அந்த டைமில் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனுக்கு தூள் பெருங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதெல்லாம் வதக்கி முடித்த பிறகு அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கா, இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாவில் போடுறோம். போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, திருவி வச்சுருக்க தேங்காய், இதெல்லாம் போட்ட பிறகு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகவும், வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்று தவிர எதுவுமே இல்லை. நான் தாளிப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு எண்ணெய் கடாய் சூடாக இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை எடுத்து அப்படியே அழகாக ரவுண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கார சுயம் ரெடி. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கார சுயம் எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சட்னியோ இல்லை வேறு என்ன கறியோடு தொட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். எனக்கு அந்த கார சுயம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக சட்னியாக தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.